சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்க கூடாது, சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே, பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. ட்ரையல் கோர்ட், இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு வேங்கவயல் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போக்கை கண்டித்து கிராமத்திலேயே அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த, அந்த பகுதியை சார்ந்த, வட்டாரத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை, மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல தோழர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. திமுக அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கும் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு உள்ளது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். காவல்துறையினரின் இந்த போக்கை, குறிப்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிற இந்த குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள். தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல காவல்துறை இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த விசாரணை அவருடைய முழு கவனத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி தவறு நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? இது இவ்வாறு நடந்திருக்கிறது என்று மிகுந்த அதிர்ச்சியை தரக்கூடியதாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது. முதல்வருடைய கவனத்திற்கு இதை நாங்கள் மீண்டும் எடுத்துச் செல்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிற வரையில் மக்களோடு சேர்ந்து போராடுவோம். ஆதாரங்கள் என்ற பேர்ல புகைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க, சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே வெளியே வந்ததுதான். அது ஒன்றும் புதிய தகவல்கள் கிடையாது. அது வாட்ஸ்அப்ல பரவிய புகைப்படங்கள் தான், வாட்ஸ்அப்ல பரவிய ஆடியோ தான், வாட்ஸ்அப்ல பரவிய வீடியோ தான். எதுவுமே புதிய விஷயங்கள் இல்லை. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. சனாதன சூழ்ச்சியால தான் பெரியாரை இழிவுபடுத்துறாரு மறைமுகமா சொல்றீங்க, அது சீமானதா சொல்றீங்களா? சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார், இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை. அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார். அது அவருக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல. அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒரு உணர்ச்சிவயப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் அணுகுகிறார். அவருடைய வாதம் 100 விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது. அதிலே எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் இல்லை, கருத்தியல் சார்ந்த போக்கும் இல்லை, கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேங்கை விவகாரத்துல வாக்கு அரசியலை மையப்படுத்தி இந்த விசாரணை நடத்தப்படுறதா பாக்குறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு இவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வாக்கு அரசியல்னாக்க தலித்துகளுக்கு தான் வாக்கு இருக்குது. அவர்கள் தான் கணிசமான வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் தலித்துகள் மிகப்பெரிய வாக்காளர்கள். அதிலும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிற ஒரு சமூகம். பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள். ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை. காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் போலீஸே முதல்ல அப்படிதான் வற்புறுத்தினாங்க. அது தெரிஞ்சுதான் நாங்க முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். அதன் பிறகுதான் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையும் தனிப்பட்ட முறையில் இவர்களை அழைச்சிட்டு போய் இது நீங்க செய்ததாகவே ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது, ஒத்துக்கலனாக்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள். அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம். ஆனால் கடைசியில் இவ்வாறு அவர்கள்
குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. மீண்டும் முதல்வரை சந்தித்து இது குறித்து தமிழக காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து நாடுக்கு ஈக்குவலான ஒரு காவல்துறைன்னு சொல்றாங்க. சிபிஐக்கு போன வழக்குகள் பல வழக்குகள் தஞ்சாவூர் சிபிஐயை வந்து நம்பிக்கைக்குரியதாக நாங்கள் பார்க்கவில்லை. தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்ததால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சிபிஐ என்று சொல்கிறோம். சிபிஐ 100 விழுக்காடு நேர்மையாக விசாரிக்கிறது என்று இப்போது நம்பக்கூடிய நிலை இல்லை இன்றைய சூழல். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அந்த கோரிக்கை. இவ்வளவு பெரிய வார்த்தை வைக்கிறீங்களா? தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்ற ஒரு வார்த்தை வைக்கிறீங்களா? இந்த வேங்கவேல் விஷயத்துல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஏமாற்றத்தில் இருந்து இதை சொல்ல நேருது. ஜட்ஜி சத்யநாராயண கமிட்டி என்ன சார் பண்றாங்க? ஏற்கனவே இந்த வேங்கவேலுக்காக அமைக்கப்பட்டது, அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது தெரியல. அது என்ன ஒரு நபர் தமிழக காவல்துறை நம்பிக்கையில ஒரு நபர் ஆணையம் இந்த விவகாரத்துல விஜய் போன்றவர்கள் விஜய் நேர்ல போகணும்ன்ற ஒரு விஜய் நேர்ல போய் வேங்கை வயல் மக்களை பார்க்கணும்ன்ற ஒரு முடிவெடுத்திருப்பதா சொல்லப்படுறது. கூடுதலான ஆதரவு பெரும்பாலான கட்சிகள் அந்த இடத்துக்கு அவங்களுக்கு உறுதுணையா நிக்கணும்னு பாக்குறீங்களா? இதுவரையிலும் விஜய் இதை பற்றி எந்த கருத்து சொன்னதா தெரியல. வேங்கவேலுக்கு போறதா சொன்னாரு. இப்போ எனக்கு அது ஒரு ஆறுதல் தந்தது, அதை வரவேற்றேன். ஆனால் இப்போ இது தொடர்பாக அவர் எந்த கருத்தும் சொன்னதாக தெரியவில்லை. சார், திமுகவோட கூட்டணி கட்சியிலே இருக்கிறீங்க, வேங்கவேல் சம்பந்தமா ஒரு அழுத்தம் கொடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை ஏன் எழுந்திருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? பியூரோக்ராட் சிஸ்டம்ங்கிறது வேற. ஒட்டுமொத்தமா வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்றபடிதான் காவல்துறை செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி யாரும் தலையிடவும் மாட்டாங்க. ஆனா காவல்துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய புலன் விசாரணையில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே ஆன்டி தலித் சைக் என்பது பியூரோக்ராட்ஸ் மத்தியில் இருக்கு. அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் பலவீனமானவர்கள் மீது மேலும் ஒடுக்குமுறையை திணிப்பது, அவர்களுக்கு அநீதி இழைப்பது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. ஆகவே தலித்துகள் புகார் கொடுத்தால் கூட அந்த புகாரை எடுத்துக்கொள்வதில்லை. இதற்கு முதலமைச்சரோ அல்லது மந்திரிகளோ பொறுப்பு என்று சொல்ல முடியாது. இது அந்த காவல்துறைக்கு இருக்கிற இயல்பான ஒரு சைக், ஒரு உளவியல். அதுக்கு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி பிரச்சனை பண்ணி மறியல் பண்ணி அதன் பிறகுதான் வந்து அந்த புகாரை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி புலன் விசாரணையில பெரும்பாலும் தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதுதான் கடந்த கால வரலாறு. இப்போதும் அது தொடர்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது. வேங்கவேல் காவல்துறையின் இந்த போக்கு என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறது. இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கா? நீங்க இப்போ 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு, சார்ஜ் ஷீட்ல பேர் இருக்கு. சோ நீங்களே ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில அதற்கு சட்ட ரீதியா எப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போ உண்மையான குற்றவாளி வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச போது எப்படி உதவிகள் செய்யப்படுறீங்க? அது வந்து அதுக்கான ஒரு லீகல் விங் வந்து அந்த விஷயத்தை ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையல் கோர்ட், இது சம்பந்தமான ஸ்பெஷல் கோர்ட், அதை விசாரணை நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்கள் வழக்கறிஞர் பிரிவு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிறது. திங்கட்கிழமை அதை தாக்கல் செய்வோம். அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் இதுவரையில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு செய்தால் அது பெரிய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் குறித்தாக்குகிறோம். நடராசன் 1939ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி உயிர் நீத்தார். 2 மாதங்கள் கழித்து மார்ச் மாதம் தாளமுத்து களப்பலியானார்.